நோக்கம் நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நிறைய தடைகளை உடைங்க, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு ஆண்டுமே பகுதியிலும் நாம மகிமைப்படுவதாக இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீரே. இந்த இடத்துல 100க்கும் மேலான சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களே சப்பா. அப்பா சூத்திரம் கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அப்பா வார்த்தை நாங்கள் சொல்லும்படியாக, வார்த்தை சிறு பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்கபடியாக கர்த்தர் நாங்கள் படுகிற பிரயாசங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே, இவைகளை நீர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும். தேவையான பண தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் தேவனே அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் வெறும் கையாயில்லாதபடிக்கு ஆவியானது இதற்கான தேவைகளை ஆண்டவரே நீர் கரத்திலிருந்து நீர் எங்களுக்கு சந்திக்கபடி ஆயிடுச்சு. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய எல்லாருடைய சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய எல்லாருடைய அப்பா கஷ்டங்களை நீர் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, சோதர சிறப்பா இந்த சிறு பிள்ளைகளுடைய VBS நாங்கள் நடத்தி முடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. பண தேவைகள், பொருள் தேவைகள், ஆட்கள் தேவைகள், எல்லாவற்றும் இட தேவைகள், பந்தலுக்கு, ஸ்பீக்கருக்கு, ஆண்டவரே சாப்பாடுக்கு, எல்லாவற்றையும் முக்கியமான பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டுக்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே கரத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கபடி ஆயிற்று. ஆண்டவரே, நாங்கள் என்னுடைய கண்கள் சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல என்னுடைய கண்கள் உம்முடைய பர்வதத்துக்கு நேராக நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, வானத்திலிருந்து பல கனிகள் ஆண்டவரே இடர்பல்லாத மட்டும் ஆண்டவரே இந்த சபையில நிரம்பபடி ஆயிற்று. எங்க கனவுகளை திடப்படுத்துங்க, எங்க கரங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஒன்றுமே எங்களுக்கு இல்லையே என்று நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானவர் எல்லாவற்றையும் நாங்கள் இருக்கிறதை வைத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி இந்த வசனத்தை சொல்ல வேண்டும், விதைக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தரபடி ஆயிடுச்சு. அதற்கு முதலாவது நீர் எங்களை ஒருமனப்படுத்துங்கப்பா. எங்க ஒருமனமாய் கூடி இருக்கிறீர்களோ உங்க விடுதலை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை வரணும் என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு மனம் வேணும் ஆண்டவரே. எல்லாம் முறுமுறுப்பின் ஆவிகள், வேற்றுமையின் ஆவிகள், போராமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுது எங்களை விட்டு, எங்க சபையை விட்டு எல்லாவற்றையும் கட்டுகிறோம். ஒரு மனத்தை உழைக்கிற பொல்லாத ஆவியை கட்டுகிறோம்.
ஆவியானவர் தாமே நாங்கள் ஒரே சிந்தனை உள்ளவர்களாய் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் எங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நீங்க கொடுக்க போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு ஒளியாய் கர்த்தர் வைக்கும்படியாக அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலையினா இருக்கட்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் மாற்றி வேறு மகனாய் புதிதாய் பிறந்த குழந்தையை போல வேறு மனிதனாய் கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாக எல்லா கடினமான இருதயத்தை கர்த்தர் அவர்களிடத்தில் எடுக்கப்படும்படியாக கேட்பார் பேச்சல எது கேட்காதபடிக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக தனிப்பட்ட ஜப விண்ணப்பம் இருக்க சொல்லுங்க. சொன்னாங்க தனியா இதுக்காக நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட ஜபங்கள் இல்லையா இல்லையா? கடைசியாக கிராமங்களுக்காக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எல்லாம் இயேசுவுக்கே வல்லமை மாற்றத்தை விரும்புகிற தேவன் இந்த வல்லம் கிராமத்தில் இந்த வல்லம் கிராமத்தை யாருக்கெல்லாம் தெரியும்